ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திண்டிவனம் திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலையில் 12 கிலோமீட்டருக்கு மேற்கே அமைந்துள்ள கிராமம் தீவனம். இந்த கிராமத்தில் உள்ள பொய்யாமொழி பிள்ளையார் கோவில் திருமணம் செய்து கொள்பவர்களுக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்கும் என்பது அங்கு உள்ளவர்களின் நம்பிக்கை. அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் அதிசயங்களும் நடைமுறை வாழ்க்கையிலே பலிதமாகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 9/4/2026 கிழமை, வேளக்கிழமை, தமிழ் வருடம் விசுவாவசு, தமிழ் மாதம் பங்குனி 26வது நாள். திருக்குற்றாலம் குற்றாலநாதர் தேர், சமயபுரம் மாரியம்மன், ரிஷப வாகனத்தில் பவனி, சப்தமி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, பிறகு 12:30 1:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. குளிகை காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. யோகம் சித்த யோகம், திதி சப்தமி இரவு 7:32 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் மூலம் காலை 7:14 வரை. யோகம் சித்த யோகம், சூலம் தெற்கு, பரிகாரம் எண்ணெய். இன்று கீழ் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரம் மிருக சீரீடம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி ரிஷபராசி. யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், பிள்ளைகள் வீட்டுக்கு அடங்கி இருக்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணிலே பிறக்கையிலே. அவர்கள் நல்லவர் ஆவதும் தீயவர் ஆவதும் ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் அமைவதை பொறுத்துதான். ஒருவரது ஜாதகத்தில் 9வது இடம் முக்கியம். இதை 9வது இடத்துக்குரிய கிரக தசை 6 வயது முதல் 18 வயதுக்குள் வருமானால் அந்த குழந்தை வீட்டிற்கு அடங்காத பிள்ளையாய் மாறி. 19 வயது முதல் ஒருவருக்கு 9வது இடத்து தசை வருமானால் அவர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் காதலால் பாதிக்கப்படுவார். சில நேரங்களில் வீட்டை விட்டு ஓடிவிடுவார். இப்படிப்பட்ட நிலையில் உள்ள பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களுக்கு அடங்கி நடக்க மாட்டார். மிகவும் கண்டிப்பாக வளர்த்தால் மட்டுமே வாழ்க்கையில் ஒழுங்கினும் இல்லாமல் வளர்வார். சில பிள்ளைகள் கண்டிப்பை மீறி விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஜாதகத்தில் நல்ல ஜோதிடரும் காண்பித்து 9வது இடம் தசாதான் வரும் காலத்தை மட்டும் அறிந்து கொண்டு இந்த எளிய பரிகாரத்தை செய்வதன் மூலம் அந்த குழந்தைகளை நாம் வீட்டிற்கு அடங்கி இருப்பவர்களாக வளர்க்கலாம். முதலாவது பரிகாரம், 9வது இடத்து தசாநாதன் வரும்பொழுது உங்கள் பகுதியிலே அமைந்துள்ள மாநகர மீனாட்சி, துர்க்கை, ஆதி பராசக்தி ஆகிய ஆலயங்களில் ஏதாவது ஒன்று ஜாதகரை வெள்ளிக்கிழமையில் அழைத்து செல்ல வேண்டும். அந்த ஆலயத்தை 27 சுற்றுகள் சுற்றி வர செய்ய வேண்டும்.
அதன் பின்பு அந்த ஆலய தேவிக்கு தாமரை மலர் மாலை சூட்டி பிள்ளைகளின் பெயரில் அர்ச்சனை செய்ய வேண்டும். இதுபோல 9 வெள்ளிக்கிழமைக்கு செய்து வர வேண்டும். இவ்வாறு செய்தால் 9வது இடத்து தசாநாதன் வரும்பொழுது பிள்ளைகள் தவறான வழிக்கு செல்ல மாட்டார்கள். பெற்றோருடைய சொல்படி நடப்பார். 2வது பரிகாரம், பிள்ளையை ஆலயத்திற்கு அழைத்து சென்று பரிகாரம் செய்ய முடியாதவர்கள் ஜோதிடரிடம் 9வது இடத்துக்குரிய கிரகம் எது என்று தெரிந்து கொண்டு அந்த கிரகத்துக்குரிய தானியத்தை உங்கள் பிள்ளைகள் ஓய்வுக்கும் தலையணியில் வைத்து தைக்க வேண்டும். 9வது நாள் திருஷ்டி சுற்றி ஆற்றில் அல்லது கிணற்றில் அதை போட்டுவிட வேண்டும். இப்படி செய்தால் பிள்ளைகள் வீட்டுக்கு அடங்கி நடப்பார். நாளைய தினம் அரசியலே உயர் பதவி பெற அதற்கு உரிய கிரக அமைப்புகள் என்ன, அதற்கு உரிய பரிகாரங்கள் என்ன என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. இலவசமாக இந்த பகுதியிலே ஜோதிடத்தை கற்று பிறருக்கு வழிகாட்ட உதவுகின்ற வல்லமை பொருந்திய ஒரு பகுதிதான் இது. கடந்த பல தினங்களாகவே 7ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட கணவன் மனைவியை காட்டுகின்ற ஸ்தானம், திருமண ஸ்தானத்தை காட்டுகின்ற ஒரு இடம், பாகஸ்தர்கள் என்று சொல்வார்களே தொழிலே பார்ட்னர் அவர்களை காட்டுகின்ற ஸ்தானம், வாடிக்கையாளர்களை காட்டுகின்ற ஸ்தானம். அதிலே உயர்ந்த ஜாதிக்கு பெண் யாருக்கு அமையும்? 7ல் குரு நின்றால் உயர்ந்த ஜாதியில் திருமணம் நடைபெறும். அல்லது வருகின்ற மனைவி ஆன்மீக சாஸ்திரம் சடங்குகளை மதிப்பவராயும் உயர்ந்த ஜாதி பெண்ணினுடைய தோட்டத்தை கொண்டவராயும் இருப்பார். தாழ்ந்த ஜாதியிலே யாருக்கு திருமணம் அமையும்? 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டால், 7ஆம் அதிபர் பாதிக்கப்பட்டிருந்தால் தாழ்ந்த ஜாதியில் திருமணம் செய்து கொள்வீர். 7ஆம் அதிபர் நீச்சம் பெற்று லக்னாதிபதியோடு கூடி பலமின்றி இருக்க தாழ்ந்த ஜாதியில் திருமணம் செய்து கொள்வீர். 7ஆம் வீட்டில் நீச்ச கிரகங்கள் நிற்க 7ஆம் அதிபர் நீச்சம் பெற்று ஒருவருக்கு ஒரு பார்த்துக்குள் தாழ்ந்த ஜாதியில் திருமணம் செய்து கொள்வீர். 7ஆம் அதிபர் சனியாக வந்து 10ல் நீச்சம் பெற்று லக்னாதிபதி சந்திரன் பகை பெற்று இருவரும் கூடியிருக்க தாழ்ந்த ஜாதி திருமணம் செய்து கொள்வீர். யாருக்கெல்லாம் கருப்பு நிற மனைவி அல்லது கணவன் அமையும்? 7ஆம் அதிபர் சனியாக நின்று அவருடன் சந்திரன் கூடியிருக்க ஜாதகரை விட சற்று நிறம் குறைந்தவராய் இருப்பார். 7ஆம் அதிபரோடு ராகு கூடியிருக்க ஜாதகரை விட நிறம் சற்று குறைந்தவராய் இருப்பார். 7ஆம் வீட்டில் சனி ராகு கூடி நிற்க ஜாதகரை விட நிறம் சற்று குறைந்தவராய் இருப்பார். 7ஆம் அதிபர் சனி ராகு சாரத்தில் ஜாதகரை விட நிறம் சற்று குறைந்தவராய் இருப்பார். 7ல் அதிபர் சனி ராகு சாரத்தில் நிற்க 7ஆம் அதிபர் ஜாதகரை விட சற்று நிறம் குறைந்தவராய் இருப்பார். நாளைய தினம் யாருக்கெல்லாம் சிவப்பு நிறம் கணவன் அல்லது மனைவி அமையும், யாருக்கெல்லாம் நோயாளி மனைவி அமைவார்கள் என்பதை தொடர்ந்து நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், சூரிய பெயர்ச்சியால் ஏப்ரலில் ஜாக்பாட் அடிக்கும் 5 ராசிக்காரர்கள் இன்னும் சில நாட்களில் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி காலையிலே சூரியன் தனது உச்ச ராசியான மேஷத்தில் இருப்பார். இதனால் ஏப்ரல் மாதம் சில ராசிகளுக்கு பல நன்மைகள் வரப்போகிறது. சூரிய பெயர்ச்சி ஜோதிடத்திலே சூரியன் ஆன்மா, ஆற்றல், தலைமைத்துவம் மற்றும் வெற்றி ஆகியவற்றின் ஆபரணமாய் விளங்குகின்றார். இந்த நிலையிலே ஏப்ரல் மாதம் ஒரு சிறப்பான சூரிய பெயர்ச்சி நடைபெற போகிறது. இந்த பெயர்ச்சி அனைத்து 12 ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இருந்தாலும் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு இது நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி காலையிலே சூரியன் தனது உச்ச ராசியான மேஷத்தில் பிரவேசம் செய்து 9:38 மணி காலை பெயர்ச்சியடைய வாய்ப்பு உள்ளது. சூரியன் சுமார் 1 மாதம் இங்கேயே சஞ்சரிப்பார். இந்த நேரத்தில் சில ராசிக்காரர்கள் நன்மையை பெறப்போகிறார்கள். இந்த சூரிய பெயர்ச்சால் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு வாழ்க்கை முறையிலே பல நன்மைகள் வரப்போகின்றது. அந்த அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் யார் என்பதை பார்க்கலாம். முதலிலே மேஷம். சூரிய பெயர்ச்சியின் தாக்கத்தால் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நீங்கள் நல்ல வேலை தேடிக்கொண்டு இருந்தாலும் வேலை கிடைக்கும்.
நீங்கள் நல்ல ஆளுமையுடன் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரலாம். தொழில் மற்றும் வியாபார திட்டங்கள் வெற்றியில் முடியும். குழந்தை வரம் தேவைப்படுபவருக்கு குழந்தை வரம் கிடைக்கும். சிம்மம். சூரியன் பயிற்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் அனுகூலம் மற்றும் உயர்ந்த கௌரவத்தை கொண்டு வரும். சூரியன் உங்கள் வீட்டில் அதிபதி என்பதால் உங்களுக்குள்ள பல நன்மைகள் வந்து சேரும். அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவும் கிடைக்கும். இந்த காலத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் மிகவும் துல்லியமாகவும் சரியாகவும் அமையும். சமுதாயத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும். துலாம் ராசியிலே பிறந்தவர்களுக்கு சூரியனின் பயிற்சியால் தாக்கத்தால் வாழ்வில் மகிழ்ச்சி இருக்கும். பெற்ற பிள்ளைகள் பெருமை தேடி தருவார். இது உங்களுக்கு மிகுந்த மன அமைதியை தேடித்தரும். தற்போது இருக்கும் வேலையை விட நல்ல வேலை தேடி வரும். வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சி உருவாகும். தனுசு ராசிக்காரர்களுக்கு சூரியனுடைய பெயர்ச்சி அதிகரித்த வருமானம் மற்றும் வெற்றிக்கான வழியை தரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சி பல வருமான வழிகளை காட்டும். உங்கள் பொருளாதார நிலை வலுப்படும். பண வரவு அதிகமாகும். புதிய வருமான வழிகள் உருவாகும். சமுதாயத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். நீங்கள் சிந்தித்தவற்றை செயல்படுத்துவீர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு அனுகூலமான நன்மைகள் கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்கள் உயர் பதவிக்கு செல்லுகின்ற வாய்ப்பு வரும். உங்கள் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும். கல்வித்துறையில் வெற்றி பெறுவீர்கள். பழைய கடனில் இருந்து விடுபடுவீர்கள். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, வாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். இப்பொழுது ஒவ்வொரு நாளும் காலையிலே 8 மணி அளவிலும் மாலையிலே 6 மணி அளவிலும் ஏப்ரல் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது. நீங்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து கூர்ந்து கேட்டு நற்பலனை நீங்கள் பெறலாம். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன், ராசி பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனி, 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனி, எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக 12 ராசிகளுடைய பலாபலனை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். மற்றபடி எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்ற ஆதங்கப்படுவீர். சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினால் உணர்ச்சி வசப்படாதீர்கள். பணம் நகையை கவனமாக கையாளுங்கள். வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும். உத்தியோகத்தில் மற்றவர் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காதீர்கள். விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நாள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உடல் ஆரோக்கியத்தில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். மற்றபடி எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள். பரணி நட்சத்திரத்தை சார்ந்த சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாது. பணம் நகையை கவனமாய் கையாளுங்கள். வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காதீர்கள். விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நாள். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாகவும் இருக்க வேண்டும். பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும். ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சிணியை மட்டுப்படுத்த மதுரை மீனாட்சி அம்மனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சிணை மட்டுப்படும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும். எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாய் கிடைக்கும்.
சாலைகளை கவனமாய் கடந்து செல்லுங்கள். வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளை அனுசரித்து போங்கள். அதிகம் உழைக்க வேண்டிய நான். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும். எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாய் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் சாலைகளை கவனமாய் கடந்து செல்லுங்கள். வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளை அனுசரித்து போங்கள். அதிகம் உழைக்க வேண்டிய நாள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். வெளி வட்டாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கும். செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும். வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடன் மோதல் வந்து நீங்கும். கவனம் தேவைப்படுகின்ற நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். வெளி வட்டாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கும். செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடன் மோதல் வந்து நீங்கும். கவனம் தேவைப்படுகின்ற நாள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சிக்கனமாய் இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் முக்கியமான செலவுகள் அதிகரிக்கும். வேலைகளை உடனடியாய் முடிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். வியாபாரத்தில் பற்று வரும் சுமார்தான். உத்தியோகத்தில் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது. திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கனமாய் இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் முக்கிய செலவுகள் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலைகளை உடனடியாய் முடிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். வியாபாரத்தில் பற்று வரவும் சுமார்தான். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது. திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து நீங்கும். திடீர் பயணங்கள் வந்து போகும். திடீர் செலவுகளால் திணறுவீர்கள். வியாபாரத்தில் லாபம் சுமாராக இருக்கும். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து செல்லும். அலைச்சலுடன் ஆதாயம் தருகின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து நீங்கும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த திடீர் பயணங்கள் வந்து போகும். திடீர் செலவுகளால் திணறுவீர்கள். வியாபாரத்தில் லாபம் சுமாராக இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து செல்லும். அலைச்சலுடன் ஆதாயம் தருகின்ற நாள். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவாக திடீர் என்று எதையோ இழந்ததைப் போல இருப்பீர்கள். சிலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரவுகளில் சிக்குவீர்கள். புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களிடம் பணிவாக பேசி வேலையை வாங்குங்கள். உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் என்று எதையோ இழந்ததைப் போல இருப்பீர்கள். சிலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரவுகளில் சிக்குவீர்கள். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் பணிவுடன் பேசி வேலையை வாங்குங்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவில் குழப்பம் அடைவீர்கள். பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும். சாலைகளை கவனமாய் கடந்து செல்லுங்கள். வியாபாரத்தில் கணிசமான லாபம் உயரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும். போராடி வெல்லுகின்ற நாள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவில் குழப்பமடைவீர்கள். பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்த உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும். சாலைகளை கவனமாய் கடந்து செல்லுங்கள். வியாபாரத்தில் கணிசமான லாபம் உயரும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும். போராடி வெல்லுகின்ற நாள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். ஒரே நேரத்தில் 2-3 வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும். உங்களை பற்றி தவறாக சிலர் பேசினாலும் அதற்காக வருத்தப்பட. வியாபாரத்தில் புது முயற்சிகளை தவிர்க்கவும். உத்தியோகத்தில் மற்றவர்கள் குறைகளை கவனம் செலுத்த வேண்டாம். எதிர்பார்ப்புகள் தாமதமாய் முடியும் நாள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நேரத்தில் 2-3 வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும். புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களை பற்றி தவறாக சிலர் பேசினாலும் அதற்காக வருத்தப்படாது. வியாபாரத்தில் புது முயற்சிகளை தவிர்க்கவும். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மற்றவர்கள் குறைகளை கவனம் செலுத்த வேண்டாம். எதிர்பார்ப்புகள் தாமதமாய் முடியும் நாள். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிர்பாராத பண வரவு உண்டு. பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். புது வேலை அமையும். நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள். உங்களால் மற்றவர்கள் ஆதாயமுடைய. வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்று தீரும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சுமங்களை சொல்லித் தருவார். அமோகமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பண வரவு உண்டு. பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்த புது வேலை அமையும். நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர். உங்களால் மற்றவருடைய ஆதாயம் அடைவார். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்று தீரும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரி சில சூட்சுமங்களை சொல்லித் தருவார். அமோகமான நாள்.
கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவில் குழப்பமடைவீர்கள். பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும். சாலைகளை கவனமாய் கடந்து செல்லுங்கள். வியாபாரத்தில் கணிசமான லாபம் உயரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும். போராடி வெல்லுகின்ற நான். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவில் குழப்பமடைவீர்கள். பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். சதய நட்சத்திரத்தை சார்ந்த உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும். சாலைகளை கவனமாய் கடந்து செல்லுங்கள். வியாபாரத்தில் கணிசமான லாபம் உயரும். ரேவதி புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும். போராடி வெல்லுகின்ற நான். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று உங்களை அறியாமலே ஒருவித தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கும். உறவினர்கள் நண்பர்கள் அன்பு தொல்லை அதிகரிக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர் கனிவுடன் பழகும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் மறைமுக தொந்தரவுகள் வரக்கூடும். சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நான். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று உங்களை அறியாமலே ஒருவித தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை உறவினர் நண்பர்களால் அன்பு தொல்லை அதிகரிக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளரும் கனிவுடன் பழகுங்கள். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் மறைமுக தொந்தரவு வரக்கூடும். சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நான். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவிலே இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.